ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காஞ்சிபுரம் பகுதியிலே சியோன் சபையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவர் படி சபைக்காக இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, இயேசு நல்லவரே, நல்ல சபையை நல்ல தேவன் நல்ல சபையை இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, ஆபத்தையும் சாபத்தையும் மன்னிக்கும் தேவன் நமக்கு உண்டு, ஆபத்தையும் சாபத்தையும் மன்னிக்கும் தேவன் நமக்கு உண்டு, கிருபை தேவன் கிருபையாலே கிருபை நமக்கு தந்திருக்கிறார், கிருபை தேவன் கிருபையாலே கிருபை நமக்கு தந்திருக்கிறார், இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, சத்திசெல்லும் போதித்து இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளலாம், சத்திசெல்லும் போதித்து இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளலாம், மகிமை தேவன் மகிமையாலே மகிமையோடு தந்திருக்கிறார், மகிமை தேவன் மகிமையாலே மகிமையோடு தந்திருக்கிறார், இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, இந்தியாவில் காஞ்சி வாழும் சியோன் சபையை தந்திருக்கிறார், இந்தியாவில் காஞ்சி வாழும் சியோன் சபையை தந்திருக்கிறார், நல்ல தேவன் நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல தேவன் நல்ல சபையை தந்திருக்கிறார், இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா, நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா, ஆண்டவரே, நீர் பெரிய தேவன் ஆண்டவரே,
அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காஞ்சிவாக்கம் பகுதி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சீரம் ஜெபிவிட்டு உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் அம்மாவுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபை விசுவாசி எல்லாருடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷத்துல 8 மாதம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு இருந்த எங்களோடு கூட இருந்ததுக்காக, நீ செய்த அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, நீ செய்த கொடுத்த பாதுகாப்புக்காக ஆண்டவரே, நீ கொடுத்த சுகத்துக்காக ஆண்டவரே கோடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனத்தில் ஆண்டவரே ஆண்டவரே இருதயங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா நொறுங்குண்டவர்களே ஆண்டவரே இது குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. நிலையில் ஆண்டவர் அப்பா எத்தனோ பேர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இருக்குது பலனோடு கூட இருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பகுதியில் ஆண்டவரை நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எத்தனோ பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அவங்க இதயம் எல்லாம் ஆண்டவர் நுணுக்கத்தோடு கூட இருக்கலாம் அப்பா. கர்த்தர் அவங்களை குணமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவங்களோடு கூட கர்த்தரை ஆண்டவரை இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவரே ஆண்டவரே திருசபைக்கு தேவன் தாமே அழைத்து வரும்படியாக தகப்பன ஆண்டவரே அப்பா இந்த பகுதி ஜனங்களுக்காக நாங்கள் பரிதவித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேசத்திற்கு ஆண்டவரே கோடிக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் எல்லா ஆண்டவராக இயேசு தன்னுடைய வாழ்க்கையை சொந்த லட்சங்களாக வைத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்திய தேசத்தில் ஆண்டவரே அப்பா இந்த பகுதியில் ஆண்டவரே சிவன் சபையை கொடுத்ததுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சபையில் இருக்கிற அநேக ஊழியர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறுபிரிய ஊழியர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேக்ஸ் ஊழியர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை செபிக்கிற ஊழியர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிற ஊழியர்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. காமிக்கிற ஊழியர்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை என்னெல்லாம் ஊழியத்தை செய்யறாலும் அந்த ஊழியத்தில் ஆண்டவர் கரை இருந்து ஆண்டவரே இந்த திருசபையை தேவதாமே ஆண்டவரே உயர்த்தும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டவரே அப்பா பாடல் ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மாத்திரம் அப்பா மகிமைப்பட நீ உதவி செய்யப்படியா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, sodram, sodram, sodram. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்லவர், அவர் கிருபையை கொண்டுள்ளார். கிருபையாய் இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய பாதத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அவரே மெய்யான தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. எல்லாரும் சத்தமே சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அது நல்லவர், அவர் கிருபை உள்ளது. தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஆனால் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராய்ச்சியே பண்ண முடியாது, ஆராய்ச்சி முடியாத பெரிய காரியம், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு மகிமையை தருவாராக. அல்லேலூயா. நம்ம கடந்த முறை வரும்போது இந்த கைட்ஸ் எல்லாம் போட சொல்ல, அந்த முறை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய காரியம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. கடந்த முறை வரும்போது காம்பவுண்ட் எல்லாம் போடலை, காம்பவுண்ட் இல்லை. இந்த முறை காம்பவுண்டு போட்டு கொடுத்துருக்கிறார். ஆமென்.
பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேகருக்கு இப்படி மதில் சுவர் கட்டுவதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு அதை இந்த காரியத்தை வாய்ப்பு பண்ணியிருக்கிறார். எல்லா கரங்களை தேடி அவர் செய்கிறார். யார் செய்கிறார்? இயேசு செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதற்கு நாம் தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வசனத்தை இந்த காரியம் செய்கிறார். காரியம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த முறை என்ன வசனம் வாசித்தோம், என்ன தியானித்தோம், யாருக்காவது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் தெரியாது. கடந்த மாதம் நான் வரல, அதுக்கு முந்தின மாதம் நான் வந்திருந்த போது நம்ம தியானித்த வசனம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஏசாயாவில் ஸ்தோத்திரம், புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிற அந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். புதிய காரியத்தை ஏசாயா 43 ஸ்தோத்திரம், புதிய காரியத்தை 19வது வசனமா அந்த வசனத்தை நாம் தியானித்தோம். ஏசாயா 43:19 வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ புதிய காரியம் செய்யணும்னா என்னெல்லாம் நமக்கு ஆண்டவர் செய்யும்படிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருப்பார். ஆண்டவர் ரொம்ப கவலைப்பட்டு பேசணும் மாதிரி அதில் எழுதியிருப்பார். அதை வச்சு நம்ம புரிந்து கொண்டு நம்மை சரி செய்து கொண்டால் தேவன் நமக்கு புதிய காரியத்தை செய்வோம். அந்த வார்த்தையின்படி ஒரு புதிய காரியம் செய்யப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிளம்பெல்லாம் போட்டிருக்கீங்க, ஸ்தோத்திரம், நல்ல டைல்ஸ் போட்டிருக்கீங்க, கேட்டு அமைச்சிருக்கீங்க. இதெல்லாம் தேவன் செய்த புதிய காரியம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 7 19வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:19. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் வாசிக்க, நாம் தியானிப்போமாக. வேதத்தை தியானிக்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாசியுங்கள். யுத்த சேதனம் ஒன்றுமில்லை, இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளணும், அதுதான் காரியம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வர வேண்டும், உங்களுக்கு அநேக பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகள் அவ்வளவு முக்கியமானவைகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கட்டளைகள் அவ்வளவு முக்கியமானவைகளாக இருக்கிறது. தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார், கற்பனை கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார்னா நாம் கைக்கொள்ளும்படி கொடுக்கிறார். ஆமென். சொல்லுங்க. உபாகமம் 11:27 வாசிக்கிற போது, உபாகமம் 11:27 நீங்க வாசிக்கிற போது அங்கே கவனியுங்கள். நாம் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன உண்டு? நன்மை உண்டு. வாசிங்க. உபாகமம் 11:27 வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் சேர்ந்து, இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் அது உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆசீர்வாதம் உண்டு. கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனா கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. வேத வார்த்தைகளுக்கு, வேதத்தினுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருப்பது நமக்கு என்னவா இருக்கிறது? ஆசீர்வாதம். ஆமென். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும்
ஆலயத்துக்கு வந்திருப்பது என்னவா இருக்கிறது? ஆசீர்வாதம். இதே மாதிரி நாம் நம்முடைய முழு குடும்பமும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்தா அது நமக்கு என்னது? ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நம்முடைய சபையில நாம் பெண்கள் எல்லாம் வர்ற மாதிரி ஆண்களும் என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு நீங்க உபதேசம் கொடுக்கணும். இங்க கேட்டுட்டு போயிட்டு இங்க சத்தியத்தை கேட்டுட்டு அங்க போய் நீங்க அவர்களுக்கு சொல்லணும், தெளிவா சொல்லணும், புரியும்படி சொல்லணும், அவங்களுக்கு அது புரியணும். நீங்க வீட்டுல பேசும்போது மற்ற காரியங்களை பேசுவதை விட இன்னைக்கு சர்ச்சில் இப்படி ஒரு வசனம் பேசினாங்க, அதை குறித்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி, மகன் மகள், மகன் தாய், அப்படி அதை குறித்து நீங்க பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பேசினா அவர்களுக்குள்ளே இந்த வசனம் கிரியை செய்து இந்த வசனம் அவர்களை உருவாக்கி தயார்படுத்தி கொண்டு வரும். அல்லேலூயா. கொண்டு வரும்னு சொல்லும்போது எல்லாரும் கை தட்டணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு கர்த்தர் கொண்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாள் தேவனுக்கு முக்கியமானது என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்தி காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு ஸ்தோத்திரம் தெரியப்படுத்த வேண்டும். 7 நாள் 6 நாள் வேலை செய்யுங்க, 7ஆம் நாள் அவர்களை நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க வருவது மாத்திரமல்ல, உங்கள் பெற்றோரை, உங்கள் உடன்பிறப்புகளை, உங்கள் கணவன்மார்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் உறவுகளை நீங்கள் அழைத்து வர வேண்டும். அப்படி வந்தா அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது அவர்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆமென். நம்ம 2 விஷயம் தான். ஒண்ணு சாபத்துக்குள்ள உழன்று நரகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று ஆண்டவருக்குள்ள இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து பரலோகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை. இது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான் இந்த பூமி. அதனால இங்க நம்ம இந்த கற்பனைகளை கை கொண்டு வாழ வேண்டும், அதை கடைபிடித்து வாழ வேண்டும், அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் கற்பனைகள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஸ்தோத்திரம். யாத்திராகமம் ஸ்தோத்திரம் வாசிங்க. யாத்திராகமம் 20, யாத்திராகமம் 20:3 வாசிங்க. பாருங்க, இயேசு மட்டும்தான் நமக்கு தெய்வமா இருக்கணும், வேற தெய்வம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், அவரை வணங்கணும், அவரை வழிபடணும், அவருக்கு செவி சாய்க்கணும். அப்போ அவரை சந்திக்க, அவரிடத்தில் பேச, அவர் நம்மிடத்தில் பேச நம்ம அவருடைய சமூகத்துல காணப்படும். ஆனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு குடும்பமா வராம நம்ம வீட்டுல இருக்கிறவர்களை வேலைக்கு அனுப்பிட்டு நாம மட்டும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தோம் என்று சொன்னால், நாம் முக்கியத்துவப்படுத்துவது யாரை என்று சொன்னால் மற்ற காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறோம், தெய்வத்தை நாம் முக்கியம் செய்யவில்லை, முதன்மையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்போ அவர் தான் நமக்கு தெய்வம், அவரிடத்துல தான் நம்ம ஆராதிக்கணும். 6 நாள் நம்மளை நடத்தினாரு, 7ஆம் நாள் அவர்களுடைய சமூகத்துல வந்து நன்றி சொல்ல வர வேண்டும், நன்றி காணிக்கையோடு வர வேண்டும், நன்றி உள்ள இருதயத்தோடு வர வேண்டும், குடும்பம் குடும்பமாய் வர வேண்டும், கூட்டம் கூட்டமாய் வர வேண்டும், கிராமம் கிராமமாய் வர வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம் குடும்பமா வர ஆரம்பிச்சிட்டோம்னா கூட்டம் கூட்டமா கிராமம் கிராமமா மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். கரங்களை தட்டி கதிரமே மேம்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது, வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஆமென். எல்லா மக்களும் வருவாங்க, எல்லா ஜனமும் வரும், எல்லா சாதியாரும் வருவாங்க, எல்லா தேவனை கண்டுகொண்டவர்கள் நிச்சயமாய் வருவார்கள். அதற்கு நாம் சோதரம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். என்னையின்றி உனக்கு வேறே, அப்போ வேறே தேவர்கள் சொன்னா பணம் தேவை, பணம் முக்கியமா இருந்தால் அது அவர்களுக்கு தெய்வமா போயிடும். இன்னைக்கு வேலைக்கு போனா
ஸ்தோத்திரம் நல்ல பணம் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இன்றைக்கு வேலைக்கு போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு அந்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு யார் தெய்வமா இருக்கிறது? வருமானம், பணம் தான் தெய்வமா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தெய்வம் அல்ல என்று அர்த்தம். ஆனா ஆண்டவர் கட்டளை சொல்றாரு, 6 நாள் வேலை செய்வா, 7ஆம் நாள் நான் தான் உனக்கு தெய்வம், நீ என்னுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், என்னுடைய ஆலயத்தில் மகிமையை செலுத்த வேண்டும், என்னுடைய ஆலயத்துல நீ தேவனை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் துதி காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். மேல வானத்திலையும் கீழே பூமியிலையும் பூமியின் கீழே உள்ள தண்ணீர்களிலேயும் எந்த சொரூபத்தையும் நீங்க வணங்கக்கூடாது, எந்த விக்கிரகத்தையும் நீங்க வணங்கக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் வணங்கக்கூடாது. இல்லையா? இப்ப இங்க எந்த சொரூபமும் வைக்கப்பட்டிருக்கிறதா, எந்த ஒரு விக்கிரகமும் வைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, வணங்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் ஆவியான தெய்வத்தை வணங்குகிறோம், ஆவியான ஆண்டவரை வணங்குகிறோம். அவர் தான் மெய்யான தேவன். மற்ற சொரூபங்கள், மற்ற உருவங்கள், மற்ற சாயல்கள், மற்ற காரியங்கள் நமக்கு தெய்வமாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைக்கு நம்ம முழுமையா கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. நானும் என் குடும்பமும் ஆண்டவரை மாத்திரம் வணங்குவோம், இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிவோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 20. இரண்டாவது என்ன சொல்லியிருக்கோம்? தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாதான்? வீதியிலே வழங்காது இருப்பாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாக நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. இரண்டாவது வாசிங்க. நம்ம சொரூபத்தை உண்டாக்கக்கூடாது, நம்ம விக்கிரகத்தை என்ன செய்யக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. நம்ம அதை செய்யக்கூடாது. மற்றவங்க செய்வாங்க. நாம சொரூபத்தை உண்டாக்குவதும் விக்கிரகத்தை உண்டாக்குவதும் செய்வதும் கூடாத காரியம், அதை நம்ம செய்யக்கூடாது. அடுத்து வாசிக்கும் போது வாசிங்க. ஆண்டவருடைய நாமத்தை வீடியில வழங்காது. இப்ப நான் ஒரு ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு தப்பான விஷயத்தை செய்தா என் மூலமா ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும்? தூஷிக்கப்படும். அது ஆண்டவருடைய நாமம் வீணிலே வழங்குவதாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்ம ரொம்ப யோசிக்கணும். சோத்திரம். ஆண்டவருக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது, ஆண்டவருக்கு தூஷணம் வர்ற மாதிரி நம்ம செயல்படக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடாது. ஆமென். அவருடைய கற்பனைகளினாலே நம்ம நிரப்பப்படணும். ஆமென். அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய கற்பனையினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம். நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், சாட்சியுள்ள ஜீவியம் நமக்கு காணப்பட வேண்டும், சாட்சி சொல்லும்படியாகவே நம்ம வாழணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சம் என்ன அர்த்தம்னா, நம்முடைய சாட்சி தான் வெளிச்சம். நம்முடைய சாட்சி தான் வெளிச்சம். நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஓடுகிறேன், நான் ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக செயல்படுகிறேன், நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுல நம்ம சாட்சியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கும் எந்த விஷயத்திலையும் துரோகம் செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த விஷயத்திலையும் எப்பவும் துரோகம் செய்யக்கூடாது. இயேசுவினுடைய அந்த மேன்மையான சுவாபங்கள் நம்மளே வெளிப்பட வேண்டும். அப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஜீவியம் செய்யணும். இதுதான் ஆண்டவருடைய கற்பனையா இருக்கிறது. இந்த கற்பனைகளை நாம் செயல்படுத்தும் போது ஆண்டவர் பெரிய 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 புதிய மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மேம்படுத்துவோம். அடுத்து வாசிக்கிற போது
5வது வசனம் வாசிங்க. எதிரி சொல்ற 4 5. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். இந்த ஓய்வு நாள் இது ஓய்வு நாள் நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்னவா இருக்கிறது? நாங்க கன்னியாகுமரிக்கு ஒரு திருமணத்திற்காக சென்றோம். அங்க அந்த அந்த மணவாளன், அந்த சோத்திரம் மணவாளன் சோத்திரம், அந்த பையனுக்கு வெளிநாட்டுல வேலை. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அங்க வெளிநாட்டுல வேலை செய்றீங்களே, அது என்ன நாடுன்னா அரேபியாவா? சவுதி அரேபியா. ஆமா, சவுதியில வேலை செய்யறாங்க. அப்ப எங்க அங்க இருக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி அங்கெல்லாம் ஆராதனை எப்படின்னா, அங்க வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை. 6 நாள் வேலை செய்யணும், வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை, ஓய்வு. வெள்ளிக்கிழமை தான் லீவு, கவர்மெண்ட் லீவு கொடுக்கும். மற்ற எந்த நாளும் கவர்மெண்ட் லீவு கொடுக்காது. இதே மாதிரி அரபு நாடுகள் கிட்டத்தட்ட அநேக நாடுகள் இருக்குது. சவுதி அரேபிய நாடுகள் வெள்ளிக்கிழமை லீவுல இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட 250 நாடுகள்ல 200 நாடுகள் என்னவா இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அது ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எல்லாரும் ஒரே மனமா ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ பெரும்பாலான மக்கள் நம்ம தேவனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். ஆமென். இதுதான் நமக்கு ஓய்வு நாள், இதுதான் பரிசுத்த ஓய்வு நாள். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஓய்வு நாள்ல வேலைக்கு போக கூடாது, ஓய்வு நாள்ல வேற எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம போக கூடாது. ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் வரணும். தேவனை ஆராதிக்க தேவனுடைய சமூகத்துக்கு தான் வரணும். ஆண்டவருக்கு தான் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்றைக்கு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு நம்ம ஓய்வு எடுக்கணும். நம்ம வீட்டுல தங்கி நம்ம சந்தோஷமா இருக்கணும். சோத்திரம் அங்க சுத்தக்கூடாது. ஓய்வு நாள்ல தேவனுக்கு பரிசுத்தமா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுக்கணும். தேவனுக்கு ஓய்வு நாள்ல நேரத்துல தசம பாகம் கொடுக்கணும். நேரத்துல தசம பாகம்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் தசம பாகத்தை ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடணும்? 3 மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை அந்த டைம்ல யாரும் போன் பண்ணக்கூடாது. என் போன்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில யாராவது போன் அடிச்சீங்கன்னா அது வராது. அல்லேலூயா. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை என் போனை நான் எடுக்கவே மாட்டேன். காலையில 6 மணில இருந்து 2 மணி வரைக்கும் என் போனை எடுக்கவே மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, வேற எதுக்கும் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த போனை எடுத்து பேசணும்னா அவங்க எதையாவது சிக்கலான விஷயத்தை சொல்லி நம்மளை திசை திருப்புவாங்க. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அவருடைய ஓய்வுனால பரிசுத்தமா நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். கர்த்தருக்கு சோதரம். ஒருவர் இறந்துட்டாரு. அப்ப அந்த செய்தி சொல்றதுக்கு எனக்கு அடிக்கடி அடிச்சிருக்காங்க போன்ல. ஆனா எனக்கு வரவே இல்லை, நானும் எடுக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம போயிட்டு என்ன செஞ்சோம்? இறந்தவர்கள் நம்ம செஞ்சுக்கலாம், அடக்கம் பண்ணிக்கலாம். பார்த்து கூட ஒரு முறை சொன்னாரு, ஏதோ ஒரு சம்பவம். அப்ப அவர் மாமனார் இறந்த அன்னைக்கு அவர் அதை வெளியே சொல்லவே இல்லை. அப்போ ஆராதனை நினைச்சு போறதான் சர்ச்சை நடத்தி முடிச்சுட்டு தான் அவர் ஆராதனை போனார். இதே மாதிரி நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆராதிக்கிற கடைபிடிக்கிற ஒரு முறை. அது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வசனத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா? வாசிங்க. யாத்திராகமம் 20:3-17 வரைக்கும் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. நீங்க நினைக்கணும், உங்க மனசுல அந்த நினைப்பு இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஆராதனைக்கு போகணும். நானும் போகணும், என் கணவன் போகணும், என் மனைவி போகணும், என் பிள்ளைகள் போகணும், என்னுடைய உறவுகள் அண்ணன் தம்பி எல்லாரும் போகணும். அப்போ அதுக்கு ஆயத்தப்படணும். பரிசுத்தமாக ஆசரிக்க நம்ம நினைக்கணும், மனசுல நினைக்கணும். மற்ற 6 நாள் நீங்க குடும்பத்தை நினைச்சு வேலை செய்யுங்க, நல்ல உழைங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்ல வருமானத்தை சம்பாத்தியம் பண்ணுங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்
பரிசுத்தமா ஆசரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவரை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசியுங்கள். ஆமா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். நம்ம தாய் தகப்பனை நம்ம தவிக்க விடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய தாய் தகப்பன்மார்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஆமென், அல்லேலூயா. அவர்களை நாம் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்ற சரீர பிரகாரமாக நம்முடைய தகப்பனையும் தாயையும் நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாக நம்ம கனம் பண்ணி வாழணும். அவர்களுக்கு உதவி செய்து வாழணும். அவரிடத்துல நம்ம கனம் பண்ணுகிற காரியத்துல நம்ம இடத்துல குறைவு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது ஒரு பாகம் சரீர பிரகாரமாக. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களுக்கு தகப்பனும் தாயும் யாராக இருக்கிறார்கள்? சபை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த சபையினுடைய ஸ்தோத்திரம் பாஸ்டர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். இங்க வருகிற எல்லாருக்கும் அவர் தகப்பன். பாஸ்டர் பெஞ்சமின் இங்க வருகிற எல்லாருக்கும் என்னவா இருக்கிறாரு? ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். அதுபோல பாஸ்டர்மாவுக்கு ஆவிக்குரிய தாயாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள கனம் பண்ணி வாழ வேண்டும், கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது, கட்டளை சொல்லுகிறது. இந்த கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் உங்களோட வயசுல குறைவா இருக்கலாம், சபை நடத்துகிற தலைவர் உங்களோட குறையா இருக்கலாம். ஆனாலும் அவர் தகப்பன், தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனம் பண்ணி வாழ வேண்டும். கனம் பண்ணுகிற விஷயத்துல நாம குறைவு வைக்க கூடாது. ஒருத்தர் கனம் பண்ணி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? தாய் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். அடுத்து வாசியுங்கள். இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்றாரு? கொலை செய்யக்கூடாது. கொலை யாராவது நம்ம கொலை செய்வோமா? கொலை செய்ய மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து வேதத்துல சொல்லியிருக்கிறாரு, நீங்க கோபப்பட்டா கொலை செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கோபப்பட்டா என்ன? கொலை செய்யறதுக்கு சமம். பகை வச்சுக்கிட்டா, விரோதம் வச்சுக்கிட்டா கொலை செய்யறதுக்கு சமம்னு இயேசு சொல்றாரு. அப்போ சின்ன சின்ன பாவங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை அசுத்தப்படுத்தக்கூடாது என்று தேவன் நினைக்கிறார். நீங்க கோபம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றார், சண்டையிடக்கூடாது என்று சொல்கிறார், வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார், கசப்பு உங்களுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லுகிறார். தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, சொல்லுங்க. இதுக்கு கீழ்ப்படியணும். அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு அருவாளை எடுத்து வெட்டி கொண்டாதான் கொலை. புதிய ஏற்பாட்டுல நம்ம கோபப்பட்டாலே அது என்னவா இருக்கிறது? கொலையா இருக்கிறது. விரோதம் வச்சுக்கிட்டாலே கொலையா இருக்கிறது. அது நம்ம செய்யக்கூடாது. இதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். கீழ்ப்படித்தால் உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம். இந்த வருஷம் தெரிஞ்சு ஒரு வாசிக்க பாகம் 11:27. பாகம் 11:27. வேற யாராவது எடுத்து வாசிங்களேன். நீங்களா வாசிக்க மாட்டீங்களா? வாசிங்களேன், வேகமா வாசிங்க. என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தீர்களானால் ஆசீர்வாதம். அடுத்து கீழ்ப்படியாவிட்டால், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். இப்போ நம்ம ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? தேவனுடைய பாதத்தில் தேவன் நமக்கு பெரிய காரியங்கள் நடப்பிக்கப்படும்படியாய் என்ன கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், நாம் கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேற தெய்வத்தை கும்பிடாத, வேற தெய்வத்தை கும்பிடாத, வேற தெய்வத்தை உண்டாக்காத. ரெண்டு. இன்னொன்னு, ஆண்டவருடைய நாமத்தை வீடுல வணங்காத. இன்னொன்னு என்ன சொல்றாரு? பரிசுத்தமா ஆசரிப்பாயா. ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிப்பாங்க. இப்ப நம்ம பரிசுத்தமா ஆசரிக்கணும்னா நாம மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பம் எல்லாம் வரணும். இப்ப நம்ம வந்துட்டோம், பரிசுத்தம் ஆயிட்டோம். நம்ம வராத நம்முடைய கணவன்
வராத நம்முடைய மகன், வராத நம்முடைய மகள் அவங்க பரிசுத்தமா இல்லை, பரிசுத்தமா ஆசிரிக்கல அப்படின்னு ஒரு குறை இருக்குது. கர்த்தர் அதை மாற்றணும். ஆமென். இஸ்ரவேலர்கள் எப்படி ஆராதித்தாங்க, குடும்பம் குடும்பமா ஆராதித்தாங்க. அது மாத்திரம் ஒரு ஆடு மாடு அவங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களும் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு எகிப்தை விட்டு வெளியேறாங்க. தேவனை ஆராதிப்பதற்காக எகிப்தை விட்டுட்டு எங்க போனாங்க? வெளியேறி பிரயாணப்பட்டு கானானுக்கு சென்றார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபம் முற்றிலும் நீங்கும் அப்படின்னா ஆசீர்வாதம் முற்றிலும் நமக்குள்ள வரணும். ஆசீர்வாதம் முற்றிலும் நமக்குள்ள வரணும். அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். நாளுக்கு நாள் அந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அதான் தெரியுமே, 10 கட்டு மரபணு சொல்லிடுவோம். ஆனால் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் மிக சால சிறந்தது என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. அடுத்து விபச்சாரம். விபச்சாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரி, மாம்சத்தில் வெளிப்படுகிற ஒரு பொல்லாத ஒரு அசுத்தமான செயல் விபச்சாரம் என்பது மாம்சத்துல வெளிப்படுகிற ஒரு காரியம், நம்முடைய சரீரத்துல வெளிப்படுகிற ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சரீரத்துல வெளிப்படுகிற அந்த காரியத்தை நாம் ஸ்தோத்திரம் அடக்கி ஆள வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதை இயேசு எப்படி சொன்னார்னா, இச்சையோடு ஆசையோடு யாரையாவது நம்ம பார்த்தா, ஒரு ஆண் ஆசையோடு ஒரு பெண்ணை பார்த்தால் அது விபச்சாரம்னு சொல்றாரு. அந்த ஆசையோடு இச்சையோடு பொல்லாத சித்தையோடு பார்த்தா அது விபச்சாரம்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை ஆசையோடு இச்சையோடு பொல்லாத எண்ணத்தோடு பார்த்தால் அது விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் யாரையும் அசுத்த எண்ணங்களோடு பார்க்கும் போது அது விபச்சாரம் என்று சொல்லப்பட்டது. பார்க்கும் போதே விபச்சாரம் சொல்றாரு. எப்படி கொலை செஞ்சாதான் கொலைன்னு அல்ல, நம்ம இருதயத்துல விரோதம் கோபம் வச்சாலே அது என்பது கொலை செய்வது சமம் என்று சொல்றாரோ, அதுபோல நாம் ஸ்தோத்திரம் இச்சையோடு பார்க்கிற அந்த நொடிப்பொழுதே அது விபச்சாரமாய் மாறுகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கண்களின் இச்சையில நம்ம கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்களின் இச்சையில நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தீய காரியங்கள் நமக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ நாமம் மகிமைப்படாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த விபச்சாரத்தின் எண்ணங்கள், விபச்சாரத்தின் கிரியைகள், விபச்சாரத்தின் பாவங்கள் நமக்குள்ளேயும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. விபச்சாரம் எது வழியா வருதுன்னு சொன்னா அந்நிய பொல்லாத கிரியைகளினால வருகிறது விபச்சாரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே இந்த கற்பனைகளை வாங்குவதற்காக எங்க போயிருந்தாரு? சீனாய் மலையில உச்சியில போயிருந்தார். அங்க போய் நிற்கிறாரு, ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. காலையில் 6ஆம் இடத்துல பார்த்து சொன்னாங்க, 40 நாள் எவ்வளவு நாள் எங்க இருந்தான்? தேவனோடு இருந்தான். பிறகு 40 நாள் மோசே எங்க இருந்தான்? வனாந்தரத்துல இருந்தான். 40 நாள் வேற எங்க இருந்தான்? பார்வோனுடைய அரண்மனையில இளவரசனா இருந்தான். அப்ப 340 அவன் வாழ்ந்திருக்கிறான். யாரு? மோசே. இளவரசனாய் இருந்த 40 நாட்கள் அவன் சரீர பிரகாரமாக அடங்கி வாழ்ந்தான். 40 நாள் வனாந்தரத்தில் போயிருந்த போது அவன் தேவனுடைய திட்டத்திற்காக ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவனை அவனை வனாந்தரத்திலே நடத்தினார். 40 நாள் அவன் தேவனோடு என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எங்க இருந்தான்? சீனாய் மலையில் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சீனாய் மலையில் தேவனோடு இருந்தான். அப்பந்தான் ஆண்டவர் அவனிடத்தில் பேசினார். அந்த பேசி எழுதி வைத்ததுதான் கற்பனைகள், கட்டளைகள். அதை தான் நம்ம தியானிக்கிறோம். அவன் 40 நாள் உபவாசம் இருந்து அவன் பெற்று தந்த இந்த கற்பனைகள் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மிடத்தில் பேசுறாரு. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விபச்சாரத்தின் வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேசித்தனத்தின் வார்த்தைகள், பொல்லாமான வார்த்தைகள், அசுத்தமான காரியங்கள், பேச்சுகள் நமக்குள்ளே அது அடிபடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது அவருடைய கற்பனை. அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஈடுபாடும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இத இந்த விபச்சாரத்தை பிசாசு எப்படி கூட கண்கள் வழியா கொண்டு வர்றோம். கண்கள் வழியா கொண்டு வந்து அதுல குடும்பங்களை சீர்குலைத்து கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஆவிக்குரிய சபைகள்ல நம்ம சொல்றோம், சினிமா பார்க்க போகாத, படம் பார்க்க போகாத, சினிமா பாட்டு கேட்காத, அசுத்தமான அந்த சினிமா தியேட்டருக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது எதுக்குன்னு சொன்னா, படம் அப்படின்னு சொன்னாலே, சினிமா அப்படின்னு சொன்னாலே அதுல 100க்கு 100 விபச்சாரத்தின் கட்டமைப்புக்குள்ள தான் அந்த சினிமாவை எடுப்பாங்க. விபச்சாரத்தின் கட்டமைப்புக்குள்ள தான் அந்த சினிமா எடுப்பாங்க. காதல், அது இது, கொலை செய்யறது, அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சண்டை போடுறது, ரவுடித்தனம் பண்றது, இதுதான் அதில் காமிப்பாங்க. எது பைபிள்ல கூடாதுன்னு சொல்றதோ அதை தான் ரொம்ப ஃபேமஸா காமிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தை மூடுவதற்குத்தான் ஆடை. ஆனால் அந்த சினிமாவில் என்ன காமிப்பாங்கன்னா, சரீரத்தை எப்படி திறந்து காமிக்கணும், திறந்து போடணும் அப்படின்னு சட்டையை கிழிச்சுட்டு அலையிறாங்க. முன்னாடியெல்லாம் பேண்ட்டு நல்ல பிள்ளை நல்ல ஃபுல்லாக அழகாக சரீரத்தில் பேண்ட் போடுவாங்க, சேட்டு போடுவாங்க. இப்போ பாரு அங்கே கிழிச்சு விட்டுருக்குறாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிச்சு விட்டுருக்குறாங்க. இங்கே ஒரு பொண்ணு பின்னாடி அப்படி அங்கே மேலே வரைக்கும் கிழிச்சு விட்டுருக்குது. இன்னொரு பொண்ணு பார்த்தா முன்னாடி இங்கேருந்து இவ்வளோ பாவடை முன்னாடி வரைக்கும் இங்கே வரைக்கும் கிழிச்சு விட்டுருக்காங்க. அது என்ன ட்ரெஸ்ஸு பாருங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்னு சொன்னால், விபச்சாரத்தை தூண்டுகிறதான ஒரு பிசாசுடைய மலர்கள். இதுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும். அந்த பொல்லாத அசுத்தத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் மாட்டிக்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு நம்முடைய பிள்ளைகள் தொடர்பு வச்சு ஆத்மாவை நஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்முடைய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அது போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ இந்த கற்பனைகளை நம்ம கைக்கொள்ள வேண்டும். இந்த வேசித்தன சிந்தைகள், வேசித்தன காரியங்கள், வேசித்தன விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரக்கூடாது, நமக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. அந்த விஷயமான காரியங்கள் இருக்கவே கூடாது. ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துச்சு, நாங்கள் எல்லாரும் போனோம். கிட்டத்தட்ட 30 பாஸ்டர் மேலே போயிருக்கிறோம். அந்த சர்ச் அந்த ஆராதனை அந்த திருமணம் முடிஞ்ச உடனே சோதரம் திடீர்னு சினிமா பாட்டை போட்டாங்க. திருமணம் தாலி கட்டி முடிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டாங்க, சினிமா பாட்டை போட்டாங்க. சினிமா பாட்டை போட்ட உடனே 30 பாஸ்டர் மாதிரி எந்திரிச்சு அப்படியே வெளியே வந்து சாப்பிடக்கூட இல்லை, வெளியே வந்து சினிமா பாட்டு போட்டவங்க நம்ம வெளியே வந்து. அப்போ சினிமா பாட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆவிக்குரிய உலகத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுங்க. அடுத்து கற்பனைகள் ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு சுவாபத்துக்குள்ள பாவத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னு சொன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. யாரு சொன்னாலும் அந்த வாழ்க்கை மாறாது. அதற்காக தான் ஆண்டவர் முதல்ல இருந்தே கட்டுப்பாடு பண்ண, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது, அடுத்து வாசிங்க, களவு செய்யாது. சின்ன விஷயம் கூட களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது. திருடக்கூடாதுன்னா கூடாதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10 ரூபாய் திருடினாலும் திருட்டு தான், 10,000 ரூபாய் திருடினாலும் திருட்டு தான், 10 லட்சம் திருடினாலும் திருட்டு தான். திருடக்கூடாது. திருடுனா அது சாபம் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. திருடுனா அப்படிப்பட்டவங்களை சாபம் தொடர்ந்து வீட்டுக்குள்ள வந்துருக்கு. நீங்க வெளியே போயிட்டு ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, அங்கே எதையாவது திருடிட்டு வீட்டில் கொண்டு வச்சிட்டீங்கன்னா அந்த சாபம் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. திருடிய பொருட்கள் நம்ம வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. களவு செய்யக்கூடாது. களவு நம்ம பழகக்கூடாது. எங்க போனாலும் நம்ம நியாயமா உழைச்சு தான் நம்ம என்ன செய்யணும், வருமானத்தை சம்பாத்தியம் செய்யணும். அல்லேலூயா. நியாயமா நீதியா உழைச்சி நம்ம ஒரு சோத்திரம் 10,000 ரூபாய்க்கு உழைச்சா கூட அதுல சந்தோஷமா இருக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது. களவுகளின் உடந்தையாகவும் இருக்கக்கூடாது. அந்த களவுல நம்ம ஈடுபடவும் கூடாது.
களவு என்கிற சிந்தை நமக்குள்ள வரக்கூடாது. களவு செய்யாது இருப்பாயாக. அடுத்து வாசிங்க. பொய் சாட்சி. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய்யும் சொல்லக்கூடாது, சாட்சியும் சொல்லக்கூடாது. பொய்க்கு சாட்சியும் சொல்லக்கூடாது. பொய்யும் சொல்லக்கூடாது, பொய்க்கு சாட்சியும் சொல்லக்கூடாது. அப்படி நம்ம பாதுகாக்க நம்மை அடக்கி ஒடுக்க வேண்டும். நம்முடைய செவிகளை, சிந்தைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளான மனுஷனை, நம்முடைய காரியத்தை, குடும்பத்தை, நம்முடைய நடத்தையை அடக்கி ஒடுக்கி பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும், சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கற்பனைகளின் விளக்கம் நம்மை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை நம்மை தொடாமல் இருந்தாலே அது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். சொல்லுங்க. சரீரம், இந்த சரீரத்துல நான் சுகமா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன். இப்ப தீமை என் மேல இல்லவே இல்லை. இப்ப இது ஆசீர்வாதம். நான் சுகமா இருக்கேன்ல. இது எனக்குள்ள ஒரு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்காங்க. ஒரு கேன்சர் கிருமி எனக்குள்ள வந்துட்டுன்னு வச்சுக்காங்க. ஒரு பொல்லாத நோய், அசுத்த நோய் ஒன்று எனக்குள்ள வந்துட்டுன்னு சரீரத்துல ஒவ்வொரு உறுப்புகளா அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஆமா, ஒவ்வொரு செயல்களும் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த காரியம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த கிருமி நமக்குள்ள இருக்கக்கூடாது, வரக்கூடாது. அவனை வராம தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த கற்பனை. அல்லேலூயா, அல்லேலூயா. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அசுத்த கிரியை நமக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் தடுக்கிறாரு. நமக்குள்ள அதை அனுமதிக்க கூடாதுன்னு அதை தடுக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளணும். அந்த அசுத்த கிரிகளுக்கு விலக்கி கற்பனைகளுக்குள்படி நடக்க என்னை காத்துக்கொள்ளணும். நம்ம தினந்தோறும் ஜெபிக்க நம்ம மறக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. யாருக்காகவும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஆமா, இல்லாதத இருக்குன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறத இல்லைன்னு சொல்லக்கூடாது. உண்மையே சொல்லணும். ஆமே, உண்மையை மாத்திரம் பேசணும். ஆமே, அல்லேலூயா. ஆமா, ஒரு முறை என்னுடைய குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அப்போ அந்த பெண்ணை பற்றி நல்ல சாட்சி சொல்லணும். அந்த திருமணத்தில் சில இடங்கள்ல நாங்கள் அப்படி சாட்சி சொல்லணும். டைம் இருந்தால் பெண்ணை பற்றி யாராவது ஒரு நல்ல சாட்சி சொல்லுங்க, மனவாளை பற்றி ஒரு நல்ல சாட்சி சொல்லுங்க. ஒரு டைம் நேரம் இருந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகாதுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அரை மணி நேரம் 1 மணி நேரம்னா ஐயா நம்ம போயிட்டு 1 மணி நேரம் ஆகாதுங்க. கடன்னு வார்த்தை விட்டுட்டு அதுக்கு கொடுத்து வந்துடுவோம். அல்லேலூயா. ஆமே, அல்லேலூயா. இப்போ வாழ்க்கை அப்படி போய் சாட்சி சொல்ல கூப்பிடும்போது சாட்சி சொல்ல வரல அந்த அம்மா. ஏன் வரல அப்படின்னு அவங்கள தனியாக போய் கேட்டேன். சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க, நீங்கள் ஏன் வரல அப்படின்னா, அந்த பிள்ளை நல்ல படம் பார்க்கா, அவள் நல்ல பிள்ளைன்னு நான் எப்படி வந்து சாட்சி சொல்லணும் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். நம்மை குறித்து யாராவது நற்சாட்சி சொல்லுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நற்சாட்சி உடையவர்களாகத்தான் இருக்கணும். நற்சாட்சி பெற்றவர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. 11ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு நற்சாட்சி பெற்றவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. யாரெல்லாம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இவங்கெல்லாம் விசுவாசத்துக்கு நற்சாட்சி பெற்றவர்கள், நற்சாட்சி உடையவர்கள், விசுவாசத்தில் நிலைத்திருந்தவர்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இந்த விஷயத்துல நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடாது, நல்ல சாட்சி உடையவர்களாக வாழணும். அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறனுடைய வீட்டை இச்சையாது இருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சையாது இருப்பாயாக, பிறனுடைய வேலைக்காரர்களை இச்சையாது இருப்பாயாக, எல்லாவற்றையும் எதையுமே பிறனுடைய யாருடையும் என்ன செய்யக்கூடாது? இச்சையாது இருப்பாயாக. அவைகளை ஆசைப்படக்கூடாது. மற்றவர்களுடையதை நாம் என்ன செய்யக்கூடாது?
ஆசைப்படக்கூடாதுன்னு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த கற்பனை உங்களுக்கு புரியுதா? மற்றவர்களுடைய வீடு, ஸ்தோத்திரம், வேற என்னது, கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரிகள், எழுது, கழுது, இது எதையுமே, அவங்களுடைய பொருட்கள் எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது, ஆசைப்படக்கூடாது. அது எதுவுமே நமக்கு வேண்டும்னு நம்ம நினைக்க கூடாது. அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதை நம்ம ஆசைப்பட்டு அதுல நம்ம முயற்சி செய்து அதுல நம்ம தோல்வியை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், பிறனுடைய யாதொன்றையும் என்ன செய்யக்கூடாது, இச்சைப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஒரு இச்சை அது மேல வரக்கூடாது, ஆசை அது மேல வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி வாசியுங்கள். அது இன்னொரு முறை வாசிங்க. வேற யாரும் பைபிள் வாசிக்க மாட்டேங்களே இருக்கு. இன்னொரு பைபிள் வாசிங்க. பிள்ளைகள், பாலி பிள்ளைகளும் பைபிள் வாசிங்க. பிறனுடைய வீட்டை சேர்ந்திருப்பாயாக, மனைவிமார்களை சேர்ந்திருப்பாயாக, வேலைக்காரர்களை, அவனுடைய எருதை, அவனுடைய பிறனுடைய யாதொன்றையும் சேர்ந்திருப்பாயாக. மற்றவர்களுடைய ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. நமக்கு இல்லைன்னா மற்றவர்களுடையது நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆசைப்பட்டு அதை கேட்கணும், அதை கொடுங்கணும், அதை எடுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிறனுடையதை எடுத்துக்கொள்ளும்படியான ஆசைகள், இச்சைகள் நமக்கு வராதபடி தேவன் நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை தேவன் பாதுகாக்க வேண்டும். ஆமென். அந்த இச்சை ஆசை வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடுகள் வந்துவிடும், தேவ சித்தத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் வந்துவிடும். அது வராதபடி நம்ம இச்சையில நம்ம கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப அடக்கமா இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். அந்த ஆசை இச்சைகளை நாம் சிலுவையில அழித்து விட வேண்டும். மற்ற காரியங்களை ஆசைப்படுற விஷயத்துல, பிறனுடையதை பார்த்து ஆசைப்படுற விஷயத்துல நம்ம சோத்திரம், அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சிலுவையில அழிச்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஆசை இயேசு மாற்றணும். இயேசு நம்ம கூட வந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆமென். எடுத்து வாசிங்க, குடிக்கலாம். வாசிங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜனங்களுக்கு என்ன கேட்டுச்சு? இந்த சத்தம் இடி முழக்கம் மாதிரி கேட்டுச்சு, மின்னல் மாதிரி கேட்டுச்சு. ஆண்டவருடைய சத்தம், வார்த்தை, இந்த செய்திகள் எல்லாம் எல்லாருக்கும் இடி முழக்கம் மாதிரி கேட்டுச்சு. அது ஒரு தேவ வார்த்தை மாதிரி இல்லாதபடிக்கு இடி முழக்கம் மாதிரி கேட்டுச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. இப்படி கேட்டா நம்ம செத்து போயிருவோம், நாங்க வந்து செத்து போயிருவோம். இப்படி கேட்டா இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, மோசே நீங்க மட்டும் எங்ககிட்ட பேசுங்க, ஆண்டவர் எங்ககிட்ட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். வீட்டுக்கு படிச்சு பாருங்க, தெளிவா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசல. ஆண்டவர் எப்படி பேசுறாரு? மோசையை கொண்டு பேசுறாரு. இந்த மோசேன்னு ஒரு ஆளை ஆண்டவர் நேர்பிச்சு அபிஷேகித்து வச்சிருக்கிறார். அவர் தான் மோசே. அல்லேலூயா. இந்த சபைக்கு அவர் தான் யாரு? மோசே, வழி நடத்தக்கூடிய தலைவர். அவரை இங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம், அவர் வந்து உங்ககிட்ட பேசாம மோசே மூலமா பேசுறதுக்கு காரணம் ஜனங்கள் அப்படி சொன்னாங்க. இந்த வசனத்தை வாசிங்க, இன்னொரு முறை வாசிங்க. இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் கண்டார்கள். ஜனங்கள் பின்வாங்கி மோசையை நோக்கி கதறினார்கள். நீர் மட்டும்தான் எங்களோட பேசணும். மோசே, நீங்க மட்டும் எங்களோட பேசுங்க, ஆண்டவர் எங்ககிட்ட பேச வேண்டாம். வாசிங்க. கேட்கிறோம், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்க பயமா இருக்குது,
நாங்கள் செத்து போயிடுவோம், நாங்கள் அழிஞ்சிருவோம், அது ரொம்ப பயங்கரமா இருக்குது, அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே கதறுகிறார். அந்த ஜபத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுவதில்லை. ஆமென். மோசைகளை கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார், சபையிலே சபை தலைவரை வைத்திருக்கிறார், மேய்ப்பரை வைத்திருக்கிறார். அவரை வச்சுதான் நம்மகிட்ட பேசுறாரு. எல்லாரும் சபை தலைவர் தான் தகப்பான் இந்த சபைக்கு அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த வார்த்தையின்படி ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், எத்தனை லட்சம் ஜனங்கள்? 6 லட்சம் புருஷர்கள். அப்போ மனைவிமார் இருந்திருப்பாங்கல்ல, புருஷன் மட்டும் 6 லட்சம் பேர் வந்தாங்களாம். அப்போ அவங்களாம் கல்யாணம் முடிச்சிருப்பாங்கல்ல. ஒரு 30 லட்சம் ஜனங்கள் வந்திருப்பாங்க. ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் வந்திருப்பாங்க. அந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு தகவல் யாரு? மோசே தான். அல்லேலூயா. ஆண்டவரை கிட்ட பேச வேண்டாம், பேசணும்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் தேவன் இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஆகையினால ஊழியக்காரர்கள் பேசுவது தேவன் பேசுகிற வார்த்தை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம கனம் பண்ண வேண்டும், அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவன் சரியான வார்த்தைகளை பேசுவோம். இது வந்து பழைய ஏற்பாட்டு காலம். நம்ம டைம் முடிஞ்சிச்சு இல்லை? ஏற்பாட்டுல சோத்திரம் லூக்கா 18:20, லூக்கா 18:20, யோவான் 15:12 எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 15:12. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கனம் பண்ணுவாயாக. இந்த கற்பனைகளை நீ கைக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார். பழைய ஏற்பாட்டில் உள்ளது வாசித்து இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ அவன் வந்து கேட்டுட்டு இதெல்லாம் சிறு வயசு முதல் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த வாலிபன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிற விஷயம் கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிறது தான் மெயின் முக்கியமான ஒரு காரணம். இயேசு அந்த 10 கட்டளைய 2 கட்டளையா மாற்றி கொடுத்தார். அதை நீங்க வாசிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். வாசிங்க. 18:20, லூக்கா 18:20. அதேதான், அதுவும் அதேதான். அப்போ யோவான்ல 15:12 வாசிங்க. யோவான்ல 15:12. ஆண்டவருடைய கற்பனை என்பது நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன், ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார், நீங்களும் ஒருவரோடு ஒருவர் எப்படிங்க அன்பா இருங்க. அது அவருடைய அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அந்த 2 கட்டளையா சொன்னார். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. முதலாவது கற்பனை. 2வது கற்பனை என்ன சொன்னாருன்னா, நீ உன்னிடத்தில் அன்பாயிருப்பது போல பிறரிடத்திலே எப்படி இருப்பாயாக? அன்பாயிருப்பாயாக. இந்த 2 கட்டளை இயேசு சொன்னார். ஏற்பாட்டில் அதை 10 கட்டளையா சொன்னார். முதல்ல 5 கட்டளை தேவனிடத்தில் அன்பாயிருப்பதற்கு சமமாயிருக்கும். கடைசி 5 கட்டளை மனிதர்களோடு அன்பாயிருப்பதற்கு சமமாயிருக்கும். தேவன் இப்படி அவரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், மற்றவரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். அந்த அன்பு மனிதர்களிடத்தில் வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கற்பனை. இதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தினந்தோறும் திரளான அதிசயங்களை நாம் பெறுவோம். அதான் நம்ம கடைசியை வாசிப்போம். யோபு 5:9, யோபு 5:9 வாசித்து முடிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள்,
எண்ணி முடியாத அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு காரணமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், கற்பனைகளை கைப்பற்றணும். அல்லேலூயா. தேவனுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணிலடங்காத காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும்? கைக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொன்னது உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய உன்னதமான அனுபவத்துக்கு கொண்டு வருவதற்காக, உங்கள் குடும்பத்தை ஒரு சாபம் இல்லாத ஆசீர்வாதமான பரிசுத்தமான மேன்மையான வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக, நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு அநேக நன்மைகள் உண்டாகும்படியாக, உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைவேறும்படியாக, நீங்கள் சுகமாய் வாழும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கணும். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எல்லா கண்களை முடித்தோம். நல்ல ஆண்டவரை நம்மை சோதரிக்கிறோம். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதியும். கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு சரீரத்திலே நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. நல்ல ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுங்க. நல்ல மேன்மைகளை கொடுங்க. ஆண்டவரை இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களுக்கு இருக்கிற எல்லா வரத்துள்ள பலன் பெருகட்டும். ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே ஐயா சோதனம் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கட்டும். ஆண்டவரே புதிய சாட்சிகளை எழுப்புங்க. ஆண்டவரே எல்லாரும் ரட்சிப்புள்ள அனுபவத்துக்குள்ள மாற்றப்பட்டுட்டு ஆண்டவரே இன்னைக்கு அநேகர் சாட்சி சொன்னாங்க. அதுபோல அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாட்சிகளாய் மாறட்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பக்கத்து இந்த ஊரை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களையும் கர்த்தர் கொண்டு வாங்க. இந்த சபையை நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் வாஞ்சைகள் நிறைவேறட்டும். வியாதி பலகீனங்கள் முற்றிலும் நீங்கி போகட்டும். சாபம் பாவம் முற்றிலும் நீங்கி போகட்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு வழிகட்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்கள் மேல் உள்ள சாபம், இவர்கள் மேல் உள்ள தீமைகள், இவர்கள் மேல் உள்ள ஆபத்துக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கமாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வயதானவர்களை ஆசீர்வதிங்க. சரீர பலகீனத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே இந்த வாரத்துல இந்த நாட்கள்ல நீ செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்கள் ஒரு வாழ்க்கையில பழிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை நிறைவேற்றிக்கொள்ளும். ஆண்டவரே பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, அருமையான 2 பிள்ளைகளுக்காக, எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக, இந்த சபைக்காக கொடுக்கிறவர்களுக்காக, தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காக, காணிக்கை கொடுக்கிறவர்களுக்காக, உதவி செய்கிறவர்களுக்காக, இந்த சபைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக, கடந்து கொள்கிறவர்களுக்காக, இந்த சபைக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுடைய எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த டைல்ஸ் போட்டு கொடுத்த, கேட்டு போட்டு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்கள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய எல்லா காரியங்களும் நன்மையினால் நிரப்பப்படுவதாக. பாஸ்டவர்களுக்கு ஆண்டவரை சுவர் நாமலுக்கு வரட்டும். அவர்கள் அது நிமித்தம் ஆண்டவரை எந்த கலப்புக்கும் அடையாதபடிக்கு தொடர்ந்து ஊழியத்தை வெற்றிகரமாய் செய்ய எல்லா சூழ்நிலையிலும் சரியாய் நேர்த்தியாய் மாற்றப்படும்படியாக செல்கிறோம். சத்துருக்களை விலக்கி போடும், ஆபத்துக்களை நீக்கி போடும், ஆண்களுக்கு கொள்ளாத கிரிகளை அப்புறப்படுத்தி போடும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக ஒரு வழியாய் வருகிற கிரியைகள் 7 வழியாய் ஓடிப்போகத்தக்கதாக தேவ வல்லமை வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே உனக்கு ஒரு உதவாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதை போல் வார்த்தையின்படி எல்லா ஆயுதங்களை கர்த்தர் முடக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தொடர்ந்து பொருட்படுத்து, நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா மகிமையை எடுத்துக்கொள்ளும். இந்த சபை முழுவதும் ஆத்துமாக்களால் நிரப்பப்படட்டும். பெரியவர்களும் சிறியோரும் குடும்பம் குடும்பமாய் வரட்டும் என்று கட்டளையிடுகிறோம். எல்லா குறைவுகளும் நீங்கும்படிக்கு கட்டளையிடுகிறோம். தேவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து மகிமையாய் கனப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம போறதா பொறுமையா இருக்கிறோமா?
உண்மையாக வாழணும் கருத்து நம்மளை எண்ணிக்கூடிய அதிசயத்தையும் ஆராய்ச்சி தேவனை வாய்ப்பு செய்வார். அது மட்டும் இல்லை, சாப்பிட்டு விரும்பாத தேவன் நம்பும் போது கருத்து நம்மளை அளவில்லாமல் பாதுகாத்து விரும்புவார் பாருங்க. ஏன்னா நம்ம தேவனுக்காக வாழும்போது எல்லா வலியும் எல்லா வேதனையும் மாறிடும் பாருங்க. காலையில் சுகர் செக் பண்ணும்போது எனக்கு 150 எனக்கு இப்போ நான் சாப்பிட்டு மறுபடியும் போயிட்டு டீ செக் பண்ணிட்டு வந்தேன். 136 தான் இருக்குது. ஏன்னா கத்திரிக்காய் வாழணும் எல்லாமே குறையும், கத்திரிக்காய் நிற்கும் எல்லாமே குறையும் அப்படின்னு இல்லையா. தேவனை நம்பிக்கை தேவனை நம்பி வைத்த ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டார்கள். தேவனை நம்பி வாழ்ந்த ஜனங்கள் வைக்கப்பட மாட்டாங்க பாருங்க. இஸ்ரவேலர் கூட தேவன் அங்கிருந்து மோசம் வழிநடத்தியிருந்தாரு. அநேக முறுமுறுத்தார்கள், முறுமுறுத்து போய் கரை சேர்ந்தார். முறுமுறுக்காத கரை சேர்த்தார்கள். அப்புறம் வாய்ப்புலையும் தேவ சபையிலையும் நன்மையே நடக்கும். நமக்கு மனுஷன் பொல்லாத நேரிக்கப்பட்ட பொல்லாத நம்ம தேடி வந்தோம். கத்தை காப்பாற்ற நம்பிக்கையோடு போது கத்தம் எல்லாத்தையும் விலக்கி பாதுகாத்து நம்ம மேற்கொண்டு சேர்க்கணுமோ கரெக்டாக சேர்ப்பாங்க இல்லையா. பாருங்க, மதுரெல்லாம் போய் எங்க சேரும்? குப்பியில சேரும். நல்ல கனி இதெல்லாம் என்ன பண்ணும்? நல்ல நெல்லு இதெல்லாம் எள்ளு அதெல்லாம் நெல் வாங்கி சேரும். கலைஞர்கள் போய் நல்லா சேர்க்க போடும், நல்ல கலைஞர்ல சேர்க்க போடும். தேவன் வங்கியாக சேர்ப்பாரு. அப்புறம் முன்னோடு வாழ்க்கை முறை பயன்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி வீணாவுக்கு பொண்ணுக்கு போனாரு. வீணா சொல்லி 15ஆம் தேதி வீணாவுக்கு பொண்ணுக்கு போனாரு. எல்லாம் வாங்க கலந்து சபையார சேர்ந்து அந்த மாஸ்டர் வரவனான்னு தெரியாது, அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இதான் நம்ம சபையாக சொல்லிதான் நம்ம சபையாக போய் இருந்து ஜோம் பண்ணணும். கற்று நம்மளை ஆசிரியப்பாரு. கற்று அவங்க வந்து பெரிய காரியம் செய்வார். அவங்க இல்லையா ஒரு மாதிரி ஜோம் பண்ணிங்க அவங்க இல்லையா. எங்க எங்க ஆய்வுல பிரேயர் கொடுக்குறாங்க. திரும்ப கொண்டு தலைவர்